இயேசுவுக்குள்ளதான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. கத்தாதி கத்த செய்த கரம் தட்டி பாடிடுவே. இயேசு நமக்கு எப்படிப்பட்டவர் என்கிற தெளிவான பார்வை நமக்கு வேணும். நிறைய தெரியுது நமக்கு, தெரிய வேண்டியதை தெரியாம இருக்கிறோம். வாட்ஸ்அப்ல சரி ஆரம்பிப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகம் நம் முன்பதாக செல்லும்படிக்காக இந்த புதிய மாதம் முதல் நாளிலே நாம் அவர் சமூகத்திலே வர கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். சாலமோன் தேவனிடத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினான் என்று கடந்த மாதத்திலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே தியானித்தோம். நாமும் அதே விசுவாசத்தோடு இந்த புதிய மாதத்தினுடைய துவக்கத்தை தேவ சமூகத்தில் ஆமென் ஆரம்பிக்கும்படிக்கு இந்த மாதம் ஃபுல்லாக அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும்படிக்கு அதிசயமான காரியங்களை தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்து தரும்படிக்காக ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நீ நல்லவராக இருக்கிறீர், எங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறீர். உம்முடைய நன்மைகள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்கு தேவை. நீர் செய்கிற நன்மையை நாங்கள் பிரதானப்படுத்த விரும்புகிறோம். ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் கிடக்கிறவளை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆமென் ஆயத்தமாகி வந்திருக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதமே எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவரே, வேதனை இல்லாத ஆசீர்வாதம் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிற எங்களுக்கு நீர் அதை ஆண்டவரை தருவதற்கு போதுமானவராக இருக்கிறீர். ஆமென். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி, நீர் எங்களை நடத்தினதற்காக நன்றி, நீர் எங்கள் மேல் கிருபையாயிருந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றி ராஜா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உமக்கு நேரே ஆயத்தமாகி நாங்கள் காத்திருக்கிறோம். உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கமடைவதில்லை. எங்கள் விசுவாசம் விருத்தியடைய செய். எங்கள் மேல் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற உம்முடைய கிருபையை பெருக பண்ணுவீராக. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று வாசிக்கிறோம். உங்கள் கிருபை பெருகட்டும் கர்த்தாவே. உங்கள் சமூகம் ஆண்டவரே எங்கள் நடுவில் கர்த்தாவே அனுப்பித்தார். உம்முடைய சமூகத்தின் மகிமையினால் நீரங்களை நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நீ நல்லவர், தேவனே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நீர் பரிசுத்தமானவர், நீர் உன்னதமானவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். கிருபையுள்ள நல்ல பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தாவே நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் எல்லா நாட்களும் உடைய கரம், உடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை வழி நடத்தட்டும். எங்களை ஆண்டவரே போதித்து நடத்தும். நாங்கள் உம்மிடத்தில் கவனித்து கேட்கிற செவிகளை கர்த்தர் எங்களுக்கு தாரும். ராஜாவின் மகிமையை கர்த்தாவே நாங்கள் பார்க்க நீர் எங்களுக்கு இந்த புதிய மாதத்தில் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த ஜெபம் ஆராதனை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். தேவ ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்க கிருபை தாரும். வந்திருக்கிற எல்லாருக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் எல்லார் மேலும் உம்முடைய கிருபை உண்டாகும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எதிர்பார்ப்போடு இருக்கிறோம், நம்பி இருக்கிறோம். எங்கள் நம்பிக்கையை கர்த்தாவே நீர் வெட்கப்படுத்தாதிரும். நாங்கள் நம்புகிறது
உம்மாலே எங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி எங்களை எல்லா விதங்களிலையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். துதிக்கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார்வோம். ஆண்டவராக இயேசுவின் நாம மகிமைப்படட்டும். இந்த காலை நேரத்தில் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தேவ நாமத்தை பாடல்களினாலே நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? 7வது மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளை துவக்க கர்த்தர் நமக்கு பாக்கியத்தை தந்திருக்கிறார். சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு இதயத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஒரு நாளும் அவரை மறவாது என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு இதயத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு இதயத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு இதயத்தோடே, ஆத்துமாவே முழு உள்ளத்தோடே, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், இளமை கழுகு போல புதிதாக்கி, ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, குற்றங்களை நோய்களை குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, பள்ளமா கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார், கிருபை இரக்கங்களா மணிமுடி, வாழ்நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தி ஆக்குகிறார், என்னை வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தி ஆக்குகிறார், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, இளமை கழு
நடந்தாலும் பலன் குறைவதில்லை. எத்தனை பேர் பாடுகிறீர்கள்? ஓடினாலும் தேவனுக்காய் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. 6 மாதம் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி. ஒரு நாளும் மறவாதே. நன்றி பலிகள் செலுத்தி நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். பள்ளமா நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை அதை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். எல்லாரும் பாடலாமா? அதை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி. கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது என்னை கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாதவர், அவர் கிருபையை தருகிறவர். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். எல்லா உதடுகளும் அசையட்டுமே. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா நான் அவரை பாடுவேன். நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை அதை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். 2 கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரை சமுத்திரம் ஜனத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி உம்மை அறிகிற அறிவினால நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் வந்த இடங்கள் எல்லாம் நிறைந்தது அப்பா. இப்பொழுது எங்களுடைய சரீரங்கள், எங்களுடைய ஆத்துமாக்கள், இந்த சபையை கர்த்தர் உம்முடைய மகிமையினால நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. பள்ளமா எல்லாரும் இருக்கிற இடங்களை எழுமி நின்று நம்மை மறந்து போன மனிதர்கள் உண்டு. கர்த்தர் சில சூழ்நிலைகளை கர்த்தர் மறக்க பண்ணினார். கடந்த காலங்களில் ஏற்பட்டதான கசப்பான அனுபவங்களை கர்த்தர் நமக்கு மறக்க பண்ணினார். மனுஷங்க மறக்கிறது நல்லது, அப்போதான் கர்த்தர் நம்மை நினைக்க முடியும். மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவர். நிறைவேற்ற அவரால முடியும், முடிக்க அவரால தான் முடியும். நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். எல்லாம் நல்ல சத்தமா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். இப்ப சத்தமா. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவா பிசகாதவா. உடன்படிக்கையின் தேவா உண்மையில் பிசகாதவா. தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. கரங்களை அசைத்து மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து சொன்னதை செய்து முடிப்பீ. நீர் முடித்து தீர்க்க மட்டும் கைவிட மாட்டி. சொன்னதை செய்து முடிப்பீ. நீர் முடித்து தீர்க்க மட்டும் கைவிட மாட்டி. என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவி. என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி மூடி. இந்த பாடல் ஒரு ஜெபமாய் மாறட்டும். மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி மூடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின ஆண்டவரே, இந்த புதிய மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இரும்.
நம்முடைய குடும்பங்களுக்காக, குடும்பங்களின் ஆசீர்வாதங்களுக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் நடத்தணும், ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய வீடுகளில் வரணும். எல்லா குடும்ப தலைவர்கள், எல்லா குடும்ப தலைவிகள், பிள்ளைகள், நாம் செய்கிற எல்லா வேலைகள், தொழில் வியாபாரங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றிலையும் அவர் முன் செல்லும்படிக்காக ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர், நாம் அவரை குறித்து கொண்டிருக்கிற நம்பிக்கையை நிறைவேற்றுகிறவர். நீங்க நம்பிக்கை ஒன்றும் விருதாவாய் போய்விடாதபடிக்கு செய்யுங்கப்பா. நாங்கள் எதிலையும் நம்பி இருக்கிறோமோ அதில் எங்களை நீர் கைவிடாதுறோம். நீரே எங்களை கைவிட்டு விட்டால் இந்த உலகத்தில் வேற எங்க போக முடியும் ஆண்டவரே. எங்களை கைவிடாது, எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. நம்முடைய வீடுகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம். வீடுகளுக்குள்ள சமாதானம் வந்துட்டு அப்படின்னாலே தேவ காரியங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கையில வந்துடும். ஸ்தோத்திரம். எங்களை தொடுங்கப்பா, எங்க வீடுகளை தொடுங்க, எங்க குடும்பங்களை தொடுங்க. நிறைவு வரட்டும், குறைவெல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. தன்னிறைவு வரட்டும், பொருளாதாரத்துல, சரீரத்துல ஆண்டவரே. எங்க வீடுகளுக்குள்ள இருக்கிற உறவுகளில் ஸ்தோத்திரம். உம்முடைய தொடுதல் வேண்டும், உம்முடைய தொடுதல் வேண்டாம் ஆண்டவரே. உங்க தொடுதல் வேணாம் ஆண்டவரே. ரிகா சந்துரா கபால ரியந்து ரபாபா ஓ ரபானா சந்துனா ரியாக்கா ரியந்த ரபா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. எங்கள் குடும்பங்களை ஆண்டவரை குழப்புகிற, எங்கள் விசுவாசத்தை குறைய பண்ணுகிற, எங்களுக்கு சோர்வுகளை உண்டாக்குகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. ஷாகாலா ரியாகாபா ரியந்து ரபா ரபானா சந்துனமானா ரியாகாபா ரியந்து ரபாலாரா. இந்த மாதம் முழுவதும் ஒரு சீரான வழி நடத்துதல் எங்களுக்கு தாங்கப்பா. ஒரு சீரான வழி நடத்துதல் எங்களுக்கு வேணும். கடந்த நாட்கள் எங்க வீடுகளுக்குள்ள கேட்ட சத்தங்கள் வேண்டாம் ஆண்டவரே. சண்டைகள் வேண்டாம், பொருளாதாரத்தினாலே ஏற்பட்ட குறைவுகள் வேண்டாம், பலவீனத்தினாலே ஆண்டவரே நாங்கள் புலம்பின புலம்பல்கள் வேண்டாம். ஒரு புதிய காரியத்தை செய்யுங்கப்பா, ஒரு புதிய காரியத்தை எங்க வீடுகளுக்குள்ள செய்யுங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்கு செய்யுங்கப்பா. நம்முடைய சபைக்காக ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். எங்க சபையை ஆண்டவரே உங்க கரத்துல தருகிறோம். இந்த மாதம் முழுவதும் இருக்கிற எல்லா ஆராதனைகள், ஞாயிறு ஆராதனை, வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், புதன்கிழமை பெண்கள் கூடுகை, எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பிடும். எங்களை நடத்தும் ஆண்டவரே, எங்களை நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நமக்குள்ளே வருகிற மாற்றம் நம்முடைய சபைக்குள்ளேயும் வரணும். நம்முடைய வீடுகள் மாறினால் மாத்திரம் போதாது, சபை சார்ந்தவைகளிலே நாம் மாற்றம் அடையணும். இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷம், நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. இது போல ஒரு நல்ல மாதத்தை ஜெபத்துல கர்த்தர் நமக்கு தரணும், ஆராதனைகளில் கர்த்தர் தரணும். பெண்கள் கூடுகைகள், சண்டே ஸ்கூல், வாலிபர் முகா, ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலையும் கர்த்தர் தந்து நம்மை நடத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. சபையின் தரிசனம் நிறைவேறணும், சபையின் தேவைகள் சந்திக்கப்படணும். நம்முடைய சபையை கர்த்தர் ஆத்துமாக்களாலே நிரப்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய ஜனங்களை இந்த மாதத்துல கர்த்தர் கொண்டு வரணும். கடந்த மாதம் புதிய நபர்கள் வந்தார்கள், ஆனால் அவர்கள் கர்த்தர் சபைக்குள்ளே நிலை நிற்க முடியல. இந்த மாதத்துல புதிய குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வரணும், புதிய நபர்களை கர்த்தர் அழைச்சிட்டு வரணும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஆத்துமாக்களால் எங்க சபையை நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம். 60 தெருக்கள், 40 கிராமங்கள் ஆண்டவரே, அவைகளை நாங்கள் சுதந்தரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஒரு ஆத்துமாவும் கெட்டு போவது உமக்கு சித்தமில்லை. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் உம்முடைய வருகை குறித்து தாமதமாக இருக்கிறீர்.
ஆண்டவரே, நீங்க வராம இருப்பதற்கு காரணம் நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, நீங்க பட்டணம் சந்திக்கப்படுவதற்காக. ஆண்டவரே, பக்தி உள்ள ஜனங்கள் கொண்ட ஒரு பெரிய பட்டணம் இது. ஆண்டவரே, சுற்றி இருக்கிற கிராமங்கள்ல பக்தி நிறைந்த ஜனங்கள் அதிகம் இருக்கிறார்கள். உமக்காக அவர்களை தெரிந்து கொள்ளுங்கப்பா, உமக்காக அவர்களை தெரிந்து கொள்ளுங்க. ஆமா, நம்முடைய தேசத்துக்காக ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். தேசத்தை உங்க கரத்துல கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆளுகிற தலைவர்களை உங்க கரத்துல கொடுக்குறோம். தேசத்தின் எல்லா மாநிலங்களையும் உங்க கரங்களில் கொடுக்குறோம். ஆமே, ரட்சிப்பு எங்க தேசத்துல பெருகட்டும் ஆண்டவரே. ஆமே, ரட்சிப்பு பெருகட்டும், ரட்சிப்பு பெருகட்டும். தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. உங்க தரிசனம், உங்க வார்த்தை கர்த்தாவே எங்க தேசத்துல பரவட்டும். உங்க ரட்சிப்பு எங்க தேசத்துல பரவி ஆமென் தேசத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. தமிழ்நாட்டிற்காக ஜெபம் பண்ணோம். தமிழ்நாடு முழுவதும் ஆண்டுடைய ஆசீர்வாதம் உண்டாக. 38 மாவட்டங்கள், 8 கோடி ஜனங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறணும். தலைவர்கள், ஆளுகை செய்கிற தலைவர்களை கர்த்தர் ஞானத்தினாலும் ஆமென் பாதுகாப்பினாலும் நிரப்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தாலுகாவிற்காக ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய தாலுகாவை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படிக்காக, ஆசீர்வதிக்கும்படிக்காக. ஆண்டவரே, எங்க தாலுகாவில் இந்த மாதத்துல ஆசீர்வாதத்தை நாங்க பார்க்கணும். கடந்த மாதம் எங்க தாலுகாவில் நல்ல மழையை தந்தீங்க, நன்றி ஆண்டவரே. இன்னும் எங்க தாலுகாவை நீங்க ஆசீர்வதிங்க, செழிக்க பண்ணுங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த மிஷன் வீட்டு வேலைக்காக நம்ம ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென், கர்த்தருக்கு சித்தமான ஆகஸ்ட் மாதத்துல ஆமென் வீட்டுக்குள்ள குடி போவதற்கு கர்த்தர் உதவி செய்யணும். ஜூலை மாதத்துல ஓரளவு வேலைகளை முடித்து விட்டு ஆமென் குடி போக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்துல உங்க மகிமையை நாங்க பார்க்க விரும்புறோம். உங்க மகிமை வெளியரங்கமாகட்டும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கணும். நம்ம செய்கிற எல்லாவற்றிலையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஒரு நாள் கூட இந்த மாதத்துல அவர் சமூகம் இல்லாத நேரம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. அவர் பிரசன்னம் இல்லாத நேரம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. கைகளை உயர்த்தி ஆமென் இந்த மாதத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த மாதத்துல எல்லா வகையிலையும் கர்த்தர் நம்மோடு கூட, நம்முடைய பிள்ளைகளோடு கூட, நம்முடைய குடும்பத்தோடு கூட கர்த்தர் நிலைத்திருக்க, தங்கியிருக்க ஆமென் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், வந்திருக்கிற ஆமென் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென், வந்திருக்கிற உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்ன இந்த மாசம் ஃபுல்லா நீங்க நடத்துங்க ஆண்டவரே. இந்த மாசம் ஃபுல்லா என்னோடு கூட இருங்க. நான் செய்கிற எல்லாவற்றோடு கூட இருங்க. ஆமென் சொல்லுங்க. நான் போற இடத்துல எல்லாம் நீங்க வரணும். அங்க பேசுற பேச்சில எல்லாம் நீங்க கூட இருக்கணும் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இல்லாத, உங்க சமூகம் தேடாத நாட்கள் எனக்கு வேண்டாம். உங்க வேதத்தை நான் சுமக்காத நாட்கள் இந்த மாதத்துல எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஒரு பொருத்தனை பண்ணுங்க. வந்திருக்கிற எல்லாரும் ஒரு பொருத்தனை பண்ணுங்க ஆண்டவரே. இந்த மாதத்துல எல்லா நாளும் ஆண்டவரே ஆமென் நான் உங்க சமூகத்துல காத்திருப்பேன். 31 நாட்கள் இருக்கிறது. 31 நாளும் நான் ரெகுலரா ஜெபம் பண்ணுவேன். 31 நாளும் என்னால் ஆன வேத வசனங்களை நான் வாசிப்பேன். இது ரெண்டும் இந்த மாதத்துல என்னை விட்டு விலகாது இருக்கட்டும்னு சொல்லுங்க. நீங்க தனிப்பட்ட முறையில பண்ற ஜெபம் அது நம்முடைய சபைக்குள்ள வெளிப்படும். உங்களுக்கு ஜெபம் இல்லைன்னா சபையிலையும் ஒரு தேவ பிரசன்னம் இருக்காது. உங்க தனி ஜெபம் ரொம்ப 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 அவசியம். ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு நன்மை செய்வீர் என்று சொன்னால் நான் இந்த மாசம் ஃபுல்லா உங்க சமூகத்துல காத்திருப்பேன். இந்த மாசம் ஃபுல்லா நான் ஒரு நாள் மிஸ் பண்ணாம வேதத்தை வாசிப்பேன். இந்த 2 பாக்கியத்தை எனக்கு இந்த மாசம் ஃபுல்லா நீங்க தாங்க ஆண்டவரே. கேளுங்க, கையை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, இந்த 2ஐயும் எனக்கு நீர் வாய்க்க பண்ணு. இது ஒரு பொருத்தனை ஜெபம் நீங்க பண்ணுங்க. பொருத்தனை பண்ணி இந்த மாசம் ஃபுல்லா கர்த்தர் சமூகத்துல நீங்க அமர்ந்துருங்க. கர்த்தர் அவர் சொல்லி இருக்கிறது போல
அவர் உங்களுக்குள்ளே பிரவேசிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு அந்த பாக்கியம் தார், எங்க பாக்கியம் தார் ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறார். விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென், ஆமென். அப்படி நின்ற வண்ணமாக ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து நாம் அமரலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 24வது சங்கீதம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்த வார்த்தை அடங்கிய ஒரு வேத பகுதியை நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 24 1 to 10 வசனங்கள் வரைக்கும் இருக்கிறது. ஒரு சிறிய சங்கீதம். எல்லாரும் சேர்ந்தே வாசிக்க போகிறோம். பைபிள் வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் பைபிளை பாருங்கள், இல்லாதவங்க பின்னாடி டிவியில் வசனம் வரும், நீங்கள் அதை பார்த்து வாசி அன்பாய் கேட்க. சங்கீதம் 24. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமென். உட்காருங்கள். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜூலை மாத வாக்குத்தத்த ஜெபத்திற்கு ஆராதனைக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு தர இருக்கிற கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஆமென், ஸ்தோத்திரம். சங்கீதம் 24 7 to 10 வரைக்கும் இருக்கிற வசனங்கள். மகிமையின் ராஜா. ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜா. ஆமென். இந்த மாதம் தேவன் அவருடைய மகிமையை ராஜஸ்தானத்தில் ஒரு ராஜாவாய் நம்முடைய நடுவில் அவர் வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 7 to 10 வசனங்கள். 2 ஒரே வசனம்தான். 4 வார்த்தைகளை நம்ம 4 வசனங்கள் அதில் இருக்கிறது. அந்த 4மே ஒரே அர்த்தங்கள் கொண்ட வசனம்தான். அதிலே கேள்வி இருக்கிறது. கேள்விக்கான பதிலும் அதிலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 12 to 17 வசனங்கள் வரைக்கும் இருக்கிற வேத பகுதியை மையமாய் வைத்து தாவீதாலே பாடப்பட்ட ஒரு சங்கீதம். தாவீது எருசலேம் நகரத்துக்குள்ளே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிற போது அவன் நடனமாடினான் என்று வாசிக்கிறோம். நடனமாடி அவன் பாடின பாட்டு தான் இந்த சங்கீதம் 24. இந்த சங்கீதத்தை 3 பகுதியாக நம்ம பிரிக்கலாம். வசனம் 1 to 2 வரைக்கும் ஒரு பகுதியும், 3 to 6 வரைக்கும் ஒரு பகுதியும், 7 to 10 வரைக்கும் இருக்கிற ஒரு பகுதியாக நம்ம பிரித்து கொள்ளலாம். இந்த மாதத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை ராஜாவாக நம்ம அனுபவிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் ஆளுகை செய்கிறவர். ராஜா அப்படின்னு சொன்னால் ஆளுகை செய்கிறவர். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றதற்கு அர்த்தம் 8வது வசனத்திலையும் 10வது வசனத்திலையும் நம்ம வாசிக்க கேட்கிறோம். அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர் அப்படின்னு வாசிக்கிறோம். 10வது வசனத்தில் அவர் சேனைகளின் கர்த்தர் என்று வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த வல்லமை உள்ளவர், பராக்கிரமம் நிறைந்தவர், யுத்தத்தில் வல்லவர், சேனைகளுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா 7, 9 வசனங்களில் வாசிக்கிறோம். அவர் நம்முடைய கதவுகளை திறந்து நமக்குள்ளே உட்பிரவேசிக்க போகிறார். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். எருசலேம் தாவீது அரசாட்சி செய்வதற்கு முன்பதாக இந்த எருசலேம் பட்டணம் ஒரு மவுண்ட் சைனாய், சியோன் மலை அதை மையமாக வச்சு கட்டப்பட்ட ஒரு பட்டணம். அந்த எருசலேம் பட்டணத்தை பல ராஜாக்கள் ஆண்டு வந்தார்கள் தாவீதுக்கு முன்பதாக. பிரபலமான கட்டடங்கள் எல்லாம் அந்த எருசலேமுக்குள்ளே இருந்தது. ஸ்தோத்திரம். ஆனால் தாவீது ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவன் செய்த வேலைகளில் மிக முக்கியமான வேலை என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து அந்த சீனாய் மலையில், எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற சீனாய் மலையில் கொண்டு வந்து வைப்பதற்காக அவன் எடுத்த முயற்சி. அதனாலே வந்த பாடல் இந்த சங்கீதம் 24. அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் நிறையா ராஜாக்கள் இந்த சியோன் மலையை ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இனி யாருக்கு கீழேயும் இந்த மலை இருக்க போகிறதில்ல, இந்த பட்டணம் இருக்க போகிறதில்ல. நீங்கள் உள்ளே வந்து இந்த பட்டணத்தை ஆட்சி செய்யணும்னு சொல்லி சொன்னான். அல்லேலூயா. அதற்கு பாடின பாட்டு தான் இந்த பாட்டு. அதில் பாருங்கள், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள் அப்படின்னு இருக்குது. ஸ்தோத்திரம். உட்பிரவேசிப்பார். அந்த உயர்த்துங்கள் உயருங்கள் அப்படின்றது நமக்கு தமிழில் ஒரு பாடல் அந்த டோனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் கதவுகளை திறந்து வைங்க, ராஜா என்ன செய்ய போகிறார், உட்பிரவேசிக்க போகிறார். இது ஒரு புது கட்டடம் கிடையாது, புது பட்டணமும் இல்லை. அதில் பாருங்கள், அநாதி கதவுகளே அப்படின்னு இருக்குது. அதுக்கு அர்த்தம் பழைய கதவுகள்னு அர்த்தம். அல்லேலூயா. ஓல்டு டோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஏதோ ஒரு புதுசாக ஒரு கட்டடம் கட்டி தேவனாகிய தேவ சமூகத்தை தாவீது தன்னுடைய பட்டணத்துக்குள்ளே வரும்படிக்கு அழைக்கலை. ஏற்கனவே இருக்கிற பட்டணம், ஸ்தோத்திரம், ஏற்கனவே இருக்கிற கட்டடம், ஏற்கனவே இருக்கிற ரூம், அதுக்குள்ளே தான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, தேவ சமூகத்தை அவன் என்ன செய்கிறான், வரவேற்கிறான். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை அப்படி தான். புதுசாக ஏதோ இல்லை, பழைய நம்முடைய வாழ்க்கைக்குள்ள, நம்முடைய வீடுகளுக்குள்ள தேவன் உட்பிரவேசிக்க போகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நம்ம கதவுகளை திறந்து கொடுப்போம், இடம் கொடுப்போம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு பராக்கிரமம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் உள்ளே பிரவேசித்தால் என்ன நடக்கும், என்ன ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தருவார். அதிலே பதில் இருக்குது. 8லையும் 10லையும் அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். உட்பிரவேசிக்கிறவர் யாரு? சாதாரணமானவர் கிடையாது. அவர் ராஜா, மகிமை பொருந்தின ராஜா. அவர் உட்பிரவேசிக்கிற போது அவருடைய வல்லமையையும் அவருடைய பராக்கிரமத்தையும் நாம் பார்க்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிரியை செய்வார். வல்லமை, பராக்கிரமம் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் ஒரு டிக்ஷனரியில் நான் வாசித்தேன், பைபிள் டிக்ஷனரியில் அதில் போட்டிருக்கிறது, ஸ்ட்ராங்கர் தென் எனி ஒன் எல்ஸ். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உறுதியான பலம் உள்ள ஒரே ஒருத்தர் அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அப்படிதானே? யோவான் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 37வது வசனத்தில் பிலாத்து இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான், நீ உண்மையிலே ராஜா தானா? அதற்கு இயேசு சொன்னார், நீர் சொல்லுகிற படியே தான் என்றார். அல்லேலூயா. ஆனால் அந்த பிலாத்து அந்த ராஜாவை சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தான். ஆனால் அந்த ராஜா மரிக்கலை. இன்னும் நம்முடைய நடுவில் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். பிலாத்து எப்போ சந்தோஷப்பட்டிருப்பான் தெரியுமா? இயேசு 3வது நாளில் உயிரோடு எழும்பி வந்துட்டார்னு கேட்டதுக்கப்புறம் அவன் மனசாட்சி, குற்ற மனசாட்சி எல்லாம் மாறி இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிலாத்து அதில் துரோகி அல்ல. ஸ்தோத்திரம். அல்லது பிலாத்தினுடைய மனைவி துரோகி இல்லை, ஏரோது துரோகி இல்லை, யாருமே துரோகி கிடையாது. அது தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கான வழி என்கிறத பின்னாடி அவங்க கண்டுபிடிச்சாங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு, அவர் ராஜாவாக இருக்கிறார். ராஜாவுக்கு அர்த்தம் என்ன? அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. பராக்கிரமம் செய்கிறவர். ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர்
அப்படின்னு ஒரு வார்த்தை 10வது வசனத்தில் நம்ம அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறவராம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நிறைய அதிகாரங்கள் இருக்கிறது, நிறைய ஆளுகைகள் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரங்கள், ஆளுகைகளுக்கு மேற்பட்ட ஆளுகை கொண்டவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுட்ட பிசாசு சொல்கிறான் பார்த்தீங்களா, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால் நீ என்னை தொழுது கொண்டா நான் என்ன தருவேன், இந்த ராஜ்யத்தெல்லாம் தருவேன். இயேசுநாதர் அப்போ என்ன செய்திருப்பார் தெரியுமா? சிரிச்சிருப்பார். எப்படி சிரிச்சிருப்பார்? நான் தான் இந்த பூமிக்கு, உனக்கே ராஜா யாரு தான்? நான் தான். நீ ஏன் இடத்த வாங்கியே எனக்கு என்ன செய்ய போகிற, தரப்போறையான்னு சொல்லி இயேசு சிரிச்சிருப்பார். இந்த சங்கீதம் அதற்கான பதிலை தருகிறது. 1-2 வசனங்களில், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் யாரு? ஆண்டவர் இயேசு. இப்போ அவர்கிட்டே ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி சொன்னது அவருக்கு வேடிக்கையாக இருந்திருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சகல வல்லமையும் பராக்கிரமம் நிறைந்த வல்லமையுள்ள மகிமையின் ராஜாவாக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்பதற்கு ராஜாக்களுக்கெல்லாம் அவர் அதிபதியாய் ராஜாவாய் வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் என்ன செய்வார்? 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தராலே ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனாலே நீதியையும் பெறுவான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. யாருக்கு அவர் அதை கொடுக்கிறார்? 6வது வசனம், இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. அல்லேலூயா. ஸ்தோத்திர. யாக்கோபின் தேவன், அவன் யாக்கோபு ஆராதித்த அதே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் நீதியையும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த போகிறார். நம்ம செய்ய போகிறது, கதவுகளை திறந்து கொடுக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ராஜா அந்த சீயோன் கோட்டை அது அது தாவீதால் கட்டப்பட்டதில்லை. தாவீது அதை சரி பண்ணுனா, அது ஏற்கனவே கட்டப்பட்ட ஒன்று தான். அவ்வளோ பிரபலமாக இருந்தது. அதை யார்? தாவீதும் கட்டலை. அதுக்கு முன்னாடி நிறைய ராஜாக்கள் அந்த சீயோன் கோட்டைக்குள்ளே இருந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னைக்கு தாவீது அந்த கோட்டையை பிடித்தானோ, ஒரு வசனம் இருக்குது, அது தாவீதின் நகரமாயிற்று. அதுக்கு இன்னொரு பேரும் இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறோம், அது கர்த்தருடைய நகரம் ஆயிட்டான். அல்லேலூயா. ரெண்டுக்கும் ஒரு தொடர்பை பார்த்தீங்களா? தாவீது நகரம் அப்படின்றதும் கர்த்தருடைய நகரம் என்கிறதும் ஒன்றா சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளும் ஆண்டவரும் ஒன்றுன்னு அர்த்தம். ஒன்றுனா என்ன அர்த்தத்தில்? நமக்குள்ளதெல்லாம் அவருக்கு இணையாக நம்ம வர முடியாது. அவர் பெரிய ஆள். ஆனால் என்ன அர்த்தம்னா, நம்முடையது அவருடையதை அவர் பார்க்குறாரு. அப்படி பார்ப்பார் அப்படின்னு சொன்னால் அவருடையதெல்லாம் நம்முடையதாகவும் மாறி போயிடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ராஜா உள்ளே பிரவேசித்தார். இல்லாட்டி இப்படி சொல்கிறேன், எருசலேம் பட்டணம் எப்பொழுது முழுசாக தேவனுடைய நகரமாய் மாறினது அப்படின்னு சொன்னார், எப்போ இந்த ராஜா தாவீது ராஜா உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து எருசலேம் பட்டணத்தில் கொண்டு வந்து வச்சானோ, அதற்கு பிறகு தான் அதே இடத்துல எங்கே உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டதோ அதே இடத்துல தான் சாலமோன் காலத்தில் அதே மலையை ஒட்டி கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ கவனிங்க, நம்ம அவருடையதை கவனிக்கிற போது அவருடையதெல்லாம் நம்முடையதாக என்ன செய்து மாறிடுது. ஸ்தோத்திரம். அங்கே தான் வாசிக்கிறோம், அது ஒரு பெரிய பாக்கியம். இது அவருடைய அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஸ்தோத்திரம். அங்கே யாக்கோபை மாத்திரம்தான் இங்கே 24 தமிழில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பை வாசித்து பார்த்தா யாக்கோபின் தேவனுடைய சந்ததி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. வெறும் யாக்கோபை வச்சு என்ன செய்ய? அதனால தான் அங்கே இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபின் தேவனுடைய சந்ததியாக ஆண்டவர் நம்மை
தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அங்கேயும் பாருங்களேன், ரெண்டு ஒன்னோட ஒன்று தொடர்பில் இருக்குது. யாக்கோபுன்றதும் ஒன்று தான், யாக்கோபின் தேவன் என்கிறதும் ஒன்றா தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எங்கேயோ அங்கே தான் நம்முடைய ஆண்டவரும் இருக்கிறார். இந்த மாதத்தில் என்ன வாக்கு தத்தம்? நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே அவர் உட்பிரவேசித்து வாசம் பண்ணுவதற்கு விரும்புகிறார். அவருடைய மகிமையை நம்ம பல்வேறு இடங்களில் கவனித்திருக்கிறோம். இது 7வது மாதம் 6 வகையான மகிமைகளை நாம் தியானிச்சிருக்கிறோம். இந்த 7வது மாதத்தினுடைய மகிமை என்கிறது நம்மோடு வாசம் பண்ண போகிறது. நம்ம இருக்கிற இடத்துல அவரும் இருக்க போகிறார். நம்ம போகிற இடங்களில் அவரும் வரப்போகிறார். நம்மோடு கூட அவர் இருக்கிற மகிமை. அல்லேலூயா. அந்த மகிமையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஸ்தோத்திரம். யாருக்கு அந்த மகிமை கிடைக்கும்? 3-4 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் யார் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பார். 2 காரியம் 4வது வசனத்தில். கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன். 2 வார்த்தை. கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன். கைன்றது நம்ம வெளியில் இருக்கிறது, இருதயன்றது உள்ள இருக்கிறது. 2 காரியம். நம்ம கை அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்முடைய சகோதரர்கள், நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள், மனிதர்களோடு நமக்கு தேவையாக இருக்கிற ஒரு உண்மையான உறவு, ஐக்கியம், அது நமக்கு வேணும். அதே போல் இருதயம் உள்ளே இருக்குது, உள்ளான இருதயம். தேவனோடு நம்முடைய உறவு சரியாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம வீட்டில் சமாதானம் உண்டாகணும்னா புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகளோட உறவு நல்லா இருக்கணும். அப்படிதானே? உலகத்திலே பெரிய கொடூரம் என்ன தெரியுமா? ஒரே வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. ஆலமன் நிறையா சொல்லியிருக்கிறான். சண்டையோடு கூடிய வீடு நிறைய இருக்கிற பொருட்களை பார்க்கலாம் தரித்திரனா இருப்பது வாசியா. ஆமாம், தரித்திரனா இருக்கிறது வாசின்னு சொல்லிட்டான். ஓயாத ஒழுக்கு அப்படின்னு இருக்குது. வீட்டுக்குள்ளே என்ன இருக்கணும்? சமாதானம். புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகள் இந்த உறவு. நீங்கள் நல்லா கவனிங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே உறவு சரியில்லைன்னா அந்த உறவினுடைய தாக்கம் சபைக்குள்ளேயும் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நான் உங்களை வச்சு சொல்லலை, என்ன வச்சு சொல்கிறேன்னு வைங்களேன். நான் பாஸ்டமாக கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு பிரசங்கம் நான் நடத்துகிற ஜெபத்திலே அதனுடைய ரிசல்ட் என்ன செய்யும்? தானாக தெரியும். ஏன்னா நான் இங்கேருந்து நல்ல பிரசங்கம் நடத்துவேன். அங்கேருந்து அந்த அம்மா நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன அப்படி திட்டின அப்படின்னு அங்கேருந்து ஒரு எதிர் ஆவி என்ன செய்யும்? எழும்பும். அப்போ எதிராவி எழும்பும்போது என்ன செய்யும்? சமாதானம், ஒரு மனம் கெட்டு போய். இப்போ வீடுகளுக்குள்ளே இருக்கணும். நம்முடைய உறவை 2 சைடுலையும் சரி பண்ணணும். ஒன்று மனிதர்களோடு உள்ள நம்முடைய தொடர்பு, ஐக்கியம், உறவு. அதுதான் கைகளில் இருக்கிற சுத்தம். இருதயத்தில் இருக்கிற மாசில்லாத இருதயம்னா என்ன அர்த்தம்? தேவனோடு நம்முடைய உறவு சரியானதாக இருக்கணும். தாவீதை கவனிங்க. டான்ஸ் ஆடிட்டு வர்றான். நிறைய பேர் தூசிக்கிறாங்க. மண்ணள்ளி போட்டான். சீமே இதானா? ஸ்தோத்திரம். அவன் மீகாள் நின்று பால்கனியில் நின்று சொல்கிற இந்த ஆள் பைத்தியம் போல் என்ன செய்கிறான்? டான்ஸ் ஆடிட்டு வர்றான்னு சொல்லி பாருங்கள். இவ்வளோ பேருக்கு மத்தியிலையும் அவன் எல்லாரும் கூட அவனுடைய உறவை அவன் சரியாக வச்சுக்கிட்டான். ஏன்னா தாவீதுக்கு தெரியும், நம்ம மக்கள் இல்லைன்னா நம்ம யாரும் கிடையாது, ராஜாக்கள். மக்களுக்காக தான் யார்? ராஜா. அதனால் அவன் யாரையுமே கை வைக்கலை. நான் சாகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு சாலமோனுக்கு சொல்லிட்டு செத்துட்டான். ஏன்னா அது நல்லது. சில நேரத்தில் களை எடுக்க வேண்டியது என்ன செய்யும்? வரும். ராஜ்யம் செழிப்படையணும் அப்படின்னா சில நேரங்களில் களை எடுப்புகள் அவசியம். சபையிலையும் ஆண்டு களை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். இன்னும் எடுக்க வேண்டிய களைகள்லாம் இருக்குது. அதையும் எடுத்துட்டாருன்னு வைங்களேன், இந்த ஆலமரம், இந்த ஒலிவ மரம் ஆரோக்கியமாக என்ன செய்யும்? வளரும். அது கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. ஆனாலும் ஸ்தோத்திரம். ராஜ்யம் சமாதானமாக இருப்பதற்கு ராஜ்யத்தினுடைய ஜனங்கள், யாக்கோபின் சந்ததி, அது ரொம்ப அவசியமான ஒன்று. தாவீதுக்கு அதை கர்த்தர் என்ன செய்தார்? அவனுக்கு அப்படி தான் இருக்குது. கொஞ்ச காலம் யுத்தம் இருந்தது. அதற்கு பிறகு தேசம் முழுவதிலையும் ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம்.
அப்போ நம்ம ராஜா நமக்குள்ளே உட்பிரவேசிக்கணும் அப்படின்னா ஸ்தோத்திரம், நமக்கு தேவையானது கைகளில் சுத்தம். நம்முடைய உறவுகளை சரி பண்ணிக்கணும். உறவுகளை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்வீங்க? ஒரு சண்டையே வருது, என்ன பாச 1ஆம் தேதி வந்திருக்கிறோம், ஒரே சண்டைன்றி சண்டை வரும்ன்ற சொல்லி சண்டை வந்தால் என்ன செய்யணும்? அதை அப்படியே மனசுலே வச்சுட்டு வைராக்கியமாக வச்சுட்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் என்ன செய்யணும்? உள்ளே வச்சுட்டே இருக்கணும். நெஞ்சு வெடித்து கடைசி செத்த என்ன செய்துரும்? சண்டை வந்து அடுத்த 1 ஹவரில் சண்டைக்கு தீர்வு என்ன தெரியுமா? சண்டைக்கு தீர்வு என்னது? சமாதானம்னா என்ன அர்த்தம்? கொடி காட்டணுமா? வெள்ளை கொடி நேரம் எடுக்கக்கூடாது, வாய் விட்டு மனசு விட்டு பேசிடும், உடனே பிரச்சனை முடிஞ்சு. அல்லேலூயா. நம்ம உள்ளேயே வச்சு 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 இந்த ஊமை இருக்குது பார்த்தீங்களா? பழமொழி என்ன சொல்லுது? ஊமை ஊற கெடுக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, உள்ளே வச்சிட்டு இருக்கிறது நமக்கு மன அழுத்தத்தை தரும், தப்பான எண்ணத்தை கொண்டு வந்து தரும். மனம் விட்டு சமாதானமாக பேசிட்டாங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் என்ன செய்துடும்? சரியாக மாறிடும். நல்லா கவனிங்க, ராஜா உள்ளே வரணும்னா கையில் நமக்கு என்ன வேணும்? சுத்தம் வேணும். இருதயத்தில் மாசு இல்லாத நிலை வேணும். ராஜா அப்போ தான் உட்பிரவேசிக்க முடியும். கைகளில் சுத்தன்றது நம்முடைய உறவுகளோடு, மனிதர்களோடு. அப்படிதானே பவுல் என்ன சொல்கிறாரு? கூடுமான வரைக்கும் யாவரோடு என்ன செய்யுங்க? சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். சமாதானமாக இருங்கன்னு சொல்லலை, ட்ரை பண்ணுங்கன்னு அதை சொல்கிற. அதுதானே சமாதானத்தை வளர்க்கணும். வளர்க்குற போது உறவு, மனிதர்களோட உறவு சரியாகும்போது தேவனோடு உள்ள உறவு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அப்படிதானே சொல்லு, புரியுதா உங்களுக்கு? ஒரு மனுஷன் நல்ல ஜோம் பண்ணுறவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனால் மற்றவர்களோடு ஐக்கியப்படாமல் இருக்கவே முடியாது. இல்லையா? சொல்லுங்க பாப்போம். இது 100% உண்மையான ஒன்று. ஒரு மனுஷன் உறவுகளில் சரியாக இல்லை அப்படின்னா 100% அவன் ஜெபம் சரியான ஜெபமாக இருக்கவே முடியாது. ஜெபத்துக்கு அடிப்படை நம்முடைய மனசு ஒருமனப்படும். நம்முடைய மனசு ஒருமனப்படணும்னா நம்ம உறவுகளோடு சமாதானமாக என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரே ஒரு உதாரணம் சொல்லி கம்யூனியன் திருவிருந்துக்கு ஆயத்தப்பட போகிறோம். இந்த வாரத்தில் ஒரு இட்லி கடையில் சாப்பிட போயிருந்தேன். சாப்பிடன்னா வள்ளியூரில் ஒரு தாத்தா, பல வருஷமாக அந்த கடையில் சாப்பிட்றோம். போகிற நேரம்லாம் அந்த தாத்தா கொஞ்சம் அது என்ன சொல்ல, சித்து வேலை காட்டுவார். நான் போயிட்டேன், சாப்பாடு சொல்லியாச்சு. சொல்லி 20 நிமிஷம் ஆச்சு. 20 நிமிஷம் ஆச்சு. எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கிறாரு. எனக்கு வைக்கவே மடக்கார். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் என் ஆவி மாறிட்டு, அப்போ உள்ளே ஒரு அந்த சுனாமி போல் என்ன செய்யுது? நீ இப்போ எழும்பு இந்த இலையை கிழித்து அந்த ஆளுக்க மோரையில் போட்டுட்டு ஓனரை பார்த்து இவனை கடைக்குள்ளே வைக்காதீங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி, ஒரு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, பசி வந்தால் அப்படி தான் நடக்கும். அவ்வளோ வெறினே சொல்லலாம். அவன் யார்? பென்னு தான் கூட இருக்கிறான். அவனும் கேட்கான், எப்பா அவருக்கு வைக்கிறாரு, உங்களுக்கு ஏன் வைக்க மாட்டேங்காரு? நான் கேட்டது 2 தோசை தான். தோசை சுட்டு அங்கே இருக்குது, எடுத்து கொண்டு வந்து வைக்கணும். இந்த ஆள் ஏன் அதை செய்தார்னே தெரில. ஆவியில் அவ்வளோ வெறி, அவ்வளோ கோபம். அப்போ திடீர்னு எழும்புறதுக்கு நிற்கும்போது இன்னொரு பக்கம் இன்னொரு சத்தம் சொல்லுது, இது உனக்கு தகுதியானதா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்கு. நல்ல இந்த ஆண்டரை புரிஞ்சுக்கிடவே முடியாது. அவர் எப்போதுமே நமக்கு தான் என்ன வைப்பார். அப்போ ஸ்தோத்திரம் புரிஞ்சுக்கிட்டே முடியல. ஆனால் ஒரு சத்தம் தெளிவாக கேட்டுச்சு. ஆண்டவர் உண்மையிலே பேசுகிறவர்ன்றதை நம்ம சூப்பராக புரிஞ்சுக்கிடலாம். அவ்வளோ தெளிவாக என்ன செய்யுது? சத்தம் கேட்கு. கடைசி எனக்கு சாப்பிடவே மனசில்லை. கொண்டு தந்தார். 20 நிமிஷம் தாண்டி அவர் முகத்தை பார்க்கல, அவர்கிட்ட ஒன்றும் சொல்லவும் இல்லை. தோசையில் 2 தோசை வாங்கினேன். அரை தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படி பேக் பண்ணி அங்கே போட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஆவி என்ன செய்கிறோம்? கட்டாயம் மாறிடும். ஓனரை பார்ப்பேன், கட்டாயம் சொல்லுவேன், அங்கே ஒரு பெரிய குழப்பம் வரும். அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தோசையை விட்டுட்டு என்ன செய்துட்டேன்? வந்துட்டேன். வந்ததுனால இந்த வாரம் ஃபுல்லாக சமாதானம் இருந்துச்சு.
நல்ல கவனிங்க, அந்த ஆளுக்கு எனக்கும் தொடர்பே கிடையாது. அந்த ஆளை நான் திரும்ப அடுத்த அந்த கடைக்கு சாப்பிட போனால் தான் என்ன செய்ய போகிறேன், பார்க்க போகிறேன். அதுவும் பார்க்குறது 5 நிமிஷம் 10 நிமிஷம்தான். வேறு அவர் என் கூட ஃபுல்லாக வாழக்கூடிய ஆள் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அதுலேயும் நம்முடைய ஆவி கெடக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் நம்மளை சேஃபாக பாதுகாக்கிறார். அல்லேலூயா. மோசே பிரச்சனைக்கு காரணம் என்ன? கானானுக்குள்ளே போகாததுக்கு ஒரே ஒரு காரணம் தான், பேச சொன்னதுக்கு அடித்தான். அடித்ததுக்கு காரணம் யார்? சுற்றி இருந்த எல்லாரும். அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் கடைசி வரைக்கும் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நீ அதை பற்றி பேசாத அப்படின்ட்டார். எதுக்கு? சரி, நான் போய் என் கால் மட்டும் அங்கே படுறேன். இல்லை, நீ மலையில் நின்று பாரு, அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன செய்கிறேன், கொண்டு போகிறேன், ஆசையை நிறைவேற்றுவேன். ஆனால் நீ அதுக்கு ஒரு 4000 வருஷம் என்ன செய்யணும், காத்திருக்கணும். திரும்ப கொண்டு போனார் மறுரூப மலையில். மத்தேயு 15வது அதிகாரம் வரும்போது கொண்டு போகிறார். ஆனால் அது வரைக்கும் அவர் காத்து. ஒரே ஒரு தப்பு தான் பாருங்க. தப்பு அது பெரிய பாவம் அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் ஏதோ ஒன்று ஆண்டுடைய இருதயத்தை என்ன செய்தது, பாதித்தது. நல்லா கவனிக்கணும். நம்முடைய உறவு மனிதர்களோடு சரியாக இருக்கும்போது நம்ம தேவனோடு உறவில் சரியாக இருப்போம். தேவனோடு உள்ள உறவில் நான் ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன்னா, நீ ஒருத்தன் கூட பகையாக 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்க முடியாது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். இன்னொன்னே சேர்த்து சொல்லிடுறேன், பகை உங்களுக்கு மாறவே ஐக்கியப்படவே முடியலை. பிரச்சனை என்ன? அந்த மனுஷனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை இல்லை, தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை தான் பிரச்சனை. தேவனோடு உள்ள உறவு உங்களுக்கு குறைவுபட்டிருக்கும். நீங்கள் நல்லா கவனிங்க. பகை உங்களுக்கு ஒரு மனுஷனை குறித்து கூடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள ஜெபமும் வேத வாசிப்பும் குறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். சொல்ல அந்த வார்த்தை புரியுதா? ஒரு மனுஷனை மன்னிக்க முடியல. ஏன் மன்னிப்பை குறித்து பேசுகிறேன் அப்படின்னா, கம்யூனியன் இருக்குது. ஒரு மனுஷனை மன்னிக்க முடியல, ஒரு மனுஷன் கூட பேச முடியல அப்படின்னு சொன்னால், நல்ல கவனிங்க. நம்ம அந்த நாட்களுக்கு பின்னாடி கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெபத்தில் குறைஞ்சிருப்பீங்க, பைபிள் வாசிக்கிறதுல குறைஞ்சிருப்பீங்க. அது என்ன செய்யும்? நமக்கு தேவையான சமாதானம் உள்ள இருதயத்தை தராது. நல்ல கவனிங்க. ஜெபம் பண்ணதுனால, பைபிள் வாசிக்கிறதுனால ஒரு சத்தம் என் உள்ளத்தில் கேட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த ஒரு வார்த்தை. இப்போ நான் அதை கேட்டிருக்கவும் முடியும், அதை கேட்காமலும் இருந்திருக்க முடியும். ரெண்டுமே நடந்திருக்கும். கேட்டிருந்தா சமாதானத்தோடு இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறேன். கேட்கலன்னு வைங்களேன், அந்த கடையில் சண்டை போட்டு ஒரு சமாதான குறைவு ஒரு எப்போதுமே சண்டைன்றது ஒரு பிரச்சனை தானே. அப்படிதானே? நம்ம எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும், எவ்வளோ தைரியசாலியாக இருந்தாலும், சண்டை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு என்ன செய்யும், படன்னு என்ன செய்யுது, அடிக்குது. அப்போது இந்த 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 சத்தம் அப்படிதானே நம்மளை பாதுகாக்கு. தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். இதிலிருந்து மனிதனோடு உறவு சரியாக வைக்கணுன்றதுக்காக. இந்த வார்த்தை புரிஞ்சுதான் உங்களுக்கு? ஒரு மனுஷன் மேலே பகை உங்களுக்கு அதிகமாயிட்டே போகுதுன்னா, நீங்கள் அந்த மனுஷனுக்கும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை 2வது பட்சம். அதுக்கு இடையில் நீங்கள் ஜெபம் பண்ணலைன்னு அர்த்தம். வேதவசன வாசிப்பு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். வார்த்தையின் மேலே உள்ள விசுவாசம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதை சரி பண்ணிட்டா எல்லாமே என்ன செய்கிறோம், சரியாயிரும். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க போகிறார் நமக்குள்ளே. பழைய கதவுகள், பழைய நம்முடைய வாழ்க்கை, கதவை திறந்து கொடுங்க. ஸ்தோத்திரம். அதில் உயருங்கள், உயர்த்துங்கள் 2 வார்த்தை 3 மொழிபெயர்ப்பு பார்த்தேன். அதில் ஒன்று லிஃப்ட் அப் அப்படின்னு இருக்குது, இன்னொன்று ஓப்பன் அப் அப்படின்னு இருக்குது. இன்னொரு இடத்துல ஓ ஸ்லிப்பரி கேட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, சோம்பேறித்தனமான கதவுகளை நீங்கள் என்ன செய்யுங்க, ராஜா வர்றதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு அர்த்தமா. அல்லேலூயா. அது உண்மைதான். சோம்பேறித்தனத்தில் நம்ம கேட்டெல்லாம் என்ன செய்திருக்கிறோம், பூட்டி வச்சிருக்கிறோம். சோம்பேறித்தனம் நம்மளை தேவ சமூகத்திலிருந்து பிரிச்சிருக்குது. நம்ம கதவுகளை திறந்து கொடுத்தா ராஜா உட்பிரவேசிப்பார். ராஜாவுக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது, அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் ராஜ்யம் எவ்வளோ பெருசு, பூமியும் அதன் நிறைவும் நம்முடைய ராஜாவுடையது. அல்லேலூயா. அவருக்கு எல்லாம் சின்னது கிடையாது. கூடங்குளம் பஞ்சாயத்து தலைவிக்கே அவ்வளோ மவுஸ் இருக்குன்னு சொன்னால், பூமிக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிற நம்முடைய ராஜாவுக்கு எவ்வளோ மவுஸ் இருக்குன்னு பாருங்க.
அப்போ அவருக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ண முடியாத இடம் இந்த பூமியில் எங்கேயுமே கிடையாது. எல்லாத்துக்கும் அவர் எப்படி இருக்கிறாரு? ராஜாவாக இருக்கிறார். அவர் ராஜாவாக இருக்கிறார். அவர் உட்பிரவேசிக்கிறார். ஸ்தோத்திரம். என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தையும் அவருடைய நீதியையும் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? கைகளில் சுத்தம் வேண்டும், இருதயத்தில் மாசு இல்லாமல் இருக்கணும். கை சுத்தம் என்பது பிறரோடு உள்ள உறவு, இருதயத்தில் மாசு இல்லாத என்பது தேவனோடு உள்ள உறவு. பிறரோடு உள்ள உறவும் தேவனோடு உள்ள உறவும் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வந்து தரும். ராஜா அப்படின்னு சொன்னாலே ராஜாவின் ஆட்சியில் சமாதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். வாழ்க்கையில் நம்ம என்ன இருந்தாலும் இல்லாட்டியும் மனதில் ஒரு நிம்மதி சமாதானம் இல்லைன்னா அந்த இடம், அந்த வாழ்க்கை நெருப்புக்குள்ளே இருந்தது போல் மாறிடும், ஜெயிலுக்குள்ளே இருந்தது போல் மாறிடும். சமாதானத்தை நமக்குள்ளே உருவாக்கி கொள்வதற்கு தேவனோடு உள்ள உறவை நம்ம சரி பண்ணணும். ஒருவேளை ஐக்கிய குறைவு, நான் வெளியில் பேசலை, நீங்கள் வெளியில் உள்ளவங்கள்ட்ட சமாதானப்படணும்னு சொல்லலை, உள்ளவங்க உங்கள் வீடுகளுக்குள்ளே சமாதான குறைவுகள் வரும்போது என்ன செய்யணும்? அதை உடனே சரி பண்ணிக்கிடும். ஒரு வாரம் எடுக்கக்கூடாது. நான் எங்கள் அம்மா கூட பேசி எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? 10 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடாது. அம்மா கூட பேசி 10 நிமிஷத்தில் என் பேச்சை சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும். கூட இருக்கீங்களா? நாங்கள்லாம் சண்டை போட்டால் அதிகபட்சம் ஒரு நாள்னு வச்சுக்காங்களேன். ஒரு நைட்டு தூங்கி எழும்னா எல்லாமே சரியாயிடும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அவ்வளோ கலபரம் நடந்திருக்கும். நேற்று நிகில் பெண்ணுக்கெல்லாம் அவ்வளோ விரட்டு. ஆனால் காலையில் கண்ணை முழிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக நிகில் பெண்ணுன்னு தட்டி எழுப்பியாச்சு. அந்த பகையெல்லாம் என்ன செய்துச்சு? மாறிடுச்சு. இதுதான் அப்படி தானே? உங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் கோபம் என்ன செய்யணும்? மாறும். சரியா? ஏன் மாறணும்? ஏன் சமாதானமாக இருக்கணும்? ஏன் ஐக்கியம் இருக்கணும்? இங்கே ஐக்கியப்பட முடியலைன்னா தேவனோடு உள்ள ஐக்கியம் நமக்கு வராது. நீங்கள் பண்ணலாம், வாசிக்கலாம், ஆனால் அதில் ரிசல்ட் என்ன செய்யாது? கிடைக்காது. அப்போ ஒரு கேள்வி இருக்குது, அவங்க தான் ஐக்கியப்பட மாட்டேங்கிறாங்களே, அந்த கேஸ்லாம் கை கழுவி விட்டுறாங்க. கூடுமான வரைக்கும் அவன் நல்லா இருக்கிறதுக்காக இல்லை, நம்ம சமாதானமாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஐக்கியப்படணும், உறவுகளை சரியாக வைத்து கொள்ளணும். அப்படின்னா ராஜா உள்ளே பிரவேசிப்பார். அப்போ ஏன் கதவெல்லாம் பூட்டி இருக்குது? ஐக்கியம் நமக்குள்ளே இல்லை, கையில் சுத்தம் இல்லை, இருதயத்தில் மாசு நிறைஞ்சிருக்குது. அதுதான் கதவெல்லாம் பூட்டி லாக் ஆயிடுச்சு. இப்போ மாசெல்லாம் தட்டி எடுத்துட்டோன்னு வைங்களேன். ஸ்தோத்திரம். புது கட்டடத்துக்குள்ளே ராஜா வரல, பழைய கதவுகளுக்குள்ளே தான் என்ன செய்கிறாரு? பிரவேசிக்கிறார். ஏன் பழைய கதவை ஆயிடுச்சு? கையில் சுத்தம், இருதயத்தில் மாசெல்லாம் வந்துடுச்சு. அதனால் கதவு பூட்டிட்டு இப்போ திறந்து கொடுக்க போகிறோம். ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். உள்ளே வர்றது தான் ராஜாவோட வேலை, திறக்கிறது ராஜாவுடைய வேலை. இந்த சங்கீதம் 24 ஃபுல்லாக கவனிங்க. எங்கேயும் அவர் திறந்து வந்தார், உடைச்சிட்டு வந்தார், தாண்டி வந்தார் அப்படின்னு எங்கேயுமே சொல்லப்படலை. இவங்க கதவை திறந்து கொடுத்தாங்க, அவர் உள்ளே பிரவேசித்தார். அல்லேலூயா. ஜோமனோமா, ஆண்டவரே நாங்கள் எங்களை உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் கதவுகளை திறந்து கொடுக்குறோம். ராஜா நீர் உட்பிரவேசியும், மகிமையின் ராஜா. ஆமேன். உம்முடைய மகிமையை ஆண்டவரே நாங்கள் ராஜஸ்தானத்தில் அனுபவிக்க கர்த்தாவை நீர் எங்களுக்கு கிருபை தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் பங்கெடுத்த எல்லாருக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே நீர் ஆசீர்வதி. ஆமேன். இந்த வார்த்தையின்படி எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்படுவோம். இன்னொரு 5 நிமிஷம் மாத்திரம். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிற போது நீங்கள் அதுக்கு ஆயத்தமாகுங்க. உங்கள் இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபித்து அல்லேலூயா ஸ்தோத்திரம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு
நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். ஸ்தோத்திரம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரவிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கனிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார். ஆமென். ஆண்டவர் இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார் சிலுவையில். நமக்காக அவருடைய இரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டது. சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற ஆமென் இந்த இரத்தத்துக்காக அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. பிற்கப்பட்ட அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற ஆமென் இந்த அப்பத்துக்காகவும் ஆமென் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த முதல் நாளில் உங்கள் சமூகத்தில் வந்து ஆண்டவரே உம்முடைய பாடு மரணத்தை நினைவு கூறும்படிக்கு பாக்கியம் கொடுத்தீரே, நன்றி. வந்த எல்லாருக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்கள் ஆசீர்வாதம் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த பந்தியை உம்முடைய கரங்களில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுது ஒரு பாடல் பாடப்படுகிற பொழுது அப்பமும் ரசமும் உங்களுக்கு முன்பதாக கொண்டு வரப்படும். வாங்கி வைத்து கொள்ளுங்கள். ஒருமித்து புசிப்போம், ஒருமித்து பானம் பண்ணுவோம்னு சொல்லுகிற போது கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிப்போம். ஆமென். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தாரை மட்டும் தாழ்த்துகின்றோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே.
நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை கண்கள் கலங்கிடுவே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவதே. அப்பமும் ரசம் நம்முடைய கரங்களில் பரிமாறப்பட்டிருக்கிறது. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட இருந்த அந்த ராத்திரியிலே அப்பத்தை பிட்டு தன்னுடைய சீசர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொல்லி சொன்னார். அவருடைய சரீரம் சிலுவையில் பிற்கப்பட்டது. ஏசாயா 53 நாம் வாசிக்க கேட்ட வேத வசனங்கள் பல வருடங்கள் இயேசுனுடைய பிறப்புக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி முன்னுரைத்த தீர்க்க தரிசனம். அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட எல்லா துன்பங்களையும் எல்லா வேதனைகளையும் இயேசு அனுபவித்தார். அவருடைய சரீரம் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்தது. அந்த சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த அப்பத்தை நாம் எல்லாரும் ஒருமித்து புசிப்போம். அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து தன்னுடைய சீசர்களுக்கு கொடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த ரசத்தை நம்ம எல்லாரும் ஒருமித்து பானம் பண்ணலாம். எல்லாம் பிச்சிட்டிங்களா? எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. ஒரு புது பலன் வரட்டும். எங்களுக்குள்ளே பிரவேசித்த நம்முடைய வல்லமை, பராக்கிரமம் எங்களை நிரப்பட்டு இந்த மாதம் ஃபுல்லாக எங்களை ஆரோக்கியமாக நடத்துங்க ஆண்டவர். எந்த வியாதிகளும் அணுகக்கூடாது. மனக்கவலைகள் எங்களை விட்டு நீர் நீக்கி போடும். எங்களுக்கு ஒரு தைரியத்தை தாரும். ராஜா எங்களோடு இருக்கிறீர். ஆமென். பராக்கிரமம் என்பதற்கு ஸ்ட்ராங்கர் தென் எனிஒன் எல்ஸ். ஆண்டவரே, உம்மை போல வல்லமை உள்ளவர்கள் ஒருவரும் இல்லை. வல்லமை உள்ளவரை நாங்கள் தெய்வமாய் ராஜாவை கொண்டிருக்கிறோம். இரும் ஆண்டவரை, ஆசீர்வதியும் ஆண்டவரை. இயேசுவின் நாமத்தினால அருமையான இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் பங்கெடுத்த எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். நம்முடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளோடு இந்த மாதம் ஃபுல்லாக தங்கியிருக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லோரும் எழும்புறீங்களா? எழும்பி முன்னாடி வந்துடுங்க. எல்லாருக்காக ஒரே நேரமாக ஜெபம் பண்ணிடுறேன். ஃபேமிலியாக உள்ளவங்க ஃபேமிலியாக வாங்க. தனியாக வந்திருக்கிறவங்க தனியாக நில்லுங்க. முன்னாடி இங்கே வந்துடுங்க. எல்லாம் உங்கள் ஃபேமிலியாக நில்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா நெருங்கி பக்கத்தில் வந்துடுங்க. ஆமென். உங்கள் ஃபேமிலியாக வாங்க. பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுறதுக்கு உங்கள் குடும்பமாக நில்லுங்க. ஜெபம் பண்ணிடுவோம். ஒவ்வொருத்தர் தனித்தனியாக ஜெபம் பண்ணிட, எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணிடுவோம். தனித்தனியாக வந்துடுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். இந்த மாதம் ஃபுல்லாக அருமையான பிள்ளைகளை நடத்தும் ஆண்டவரே. நம்முடைய நன்மைகள் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பீராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிற இந்த புதிய மாதம் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பீராக. ஆமென். இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த புதிய மாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேலே நிறைவாய் தங்கி இருக்கட்டும் கர்த்தாவே. ஆமென். பலப்படுத்தும், ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அற்புதம் செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பலப்படுத்தும், ஆசீர்வதியும். ஆமென். நம்முடைய வல்லமையினால நிரப்போம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த புதிய மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இதுபோல் இந்த மாதத்தில் எங்கள் சபையில் நாங்கள் செய்கிற
எல்லா ஜெபங்கள், ஆராதனைகள் எல்லாவற்றிலும் நம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்க, ராஜாவின் மகிமை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபைத்தா. எங்கள் ராஜா பராக்கிரமம் உள்ளவர். எங்கள் ராஜாவை போல வல்லமை உள்ளவர்கள் வேற எங்கேயும் இல்லை. ஆமே, நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர். அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் எங்களுக்குள்ளே பிரவேசியும் ஆண்டவர். எங்கள் அநாதி கதவுகளை, என்னுடைய பழைய கதவுகளை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். எங்கள் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. பூட்டப்படுவதற்கு காரணமாக இருந்த எல்லா காரியங்களையும் நீக்கிட்டு நாங்கள் எங்கள் கதவுகளை திறந்து வைக்கிறோம். எங்கள் ராஜா நீர் உட்பிரவேசியும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலையும் நீர் எங்களோடு கூட இரோம். எங்கள் முன்பதாக செல்லும் ஆண்டவரே, ஆளுகை செய்கிறவர். ஆமேன். பூமியும் அதன் நிறைவும் உடையது ஆண்டவரே. எங்களுக்கானவைகளை கர்த்தர் நிறைவேற்றி தருவீராக. ஆசீர்வதியும், கிருபை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. பிற சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் மேலும் உடைய கரம் இருக்கட்டும். வெளி ஊரில், வெளி மாநிலங்களில், வெளிநாடுகளில் ஆண்டவரே, வேலைகளில், படிப்புகளில் இருக்கிற எங்கள் பிள்ளைகள் மேல் உம்முடைய பாதுகாப்பு, ஆசீர்வாத, நன்மைகள் ஆண்டவரே அமர்ந்திருக்க, தங்கியிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களையும் பயன்படுத்தும். இந்த மாதம் ஃபுல்லாக எங்களை மகிமையாக நீர் பயன்படுத்தும். ராஜாவின் செய்திகளை அறிவிக்க ஆண்டவரே எங்களுக்கு அபிஷேகம் தார ஆண்டவரே. இந்த மாதம் ஃபுல்லாக அந்த ராஜாவின் மகிமை, த க்ளோரி ஆஃப் த கிங் ஆண்டவரே, உடைய மகிமையை நாங்கள் ஆண்டவரே பிரகடனப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா ஜெபங்களும் ராஜாவின் மகிமையினால் நிரம்பி இருக்கட்டும். ஜெப குழுக்கள் ராஜாவின் மகிமையினால் நிரம்பி இருக்கட்டும். ஜெப குழுக்களுக்கு ஆண்டவர் எங்கள் வீடுகள் திறக்கப்பட்டு இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். வீடுகளுக்குள்ளே நீர் பிரவேசிப்பீராக. நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம், ஆயத்தமாக இருக்கிறோம். உள்ளே பிரவேசியும். எங்களுக்காக யுத்தம் பண்ணோம். எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தார். எங்களுக்கு நீதியை கர்த்தர் தருவீராக. ஆசீர்வாத் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக இந்த புதிய மாதத்தின் எல்லா நாட்களும் நம்மோடும் நம்முடைய வீட்டோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆமென்.